நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் PSK மகாலில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் AV ஸ்டாலின் மணி வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில துணைத் தலைவர் டெல்லி பாபு, மாநில பொருளாளர் பெருமாள், மாநில தலைவர் ரவீந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழகத்தில் மாங்காய் உற்பத்தி செய்யும் மாவட்டங்களான சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் மாங்காய் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு மாங்காய் கிலோ 4 ரூபாய் தான் விலை போகிறது. இதனால் மா விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் மா விவசாயிகளுக்கு கொள்முதல் விலை 8 ரூபாயும் ஊக்கத்தொகையாக 4 ரூபாய் சேர்த்து 12 ரூபாய் விலை போகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 4 ரூபாய் மட்டுமே விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே மா விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் கரும்பு, நெல் விவசாயிகளும் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அனைத்து விவசாயிகளுக்கும் அவரவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நியாயமான விலையை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் KS பெரியசாமி. கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்டு வெறும் 4 ரூபாய்க்கு தான் கிலோ என்பது போகுது. அதனால விளைவித்த மாங்காயை அறுத்து விற்க முடியாம விவசாயிகள் அறுத்து அதை விற்பனை செய்வதை விட நஷ்டம் கூடுதலாக ஏற்படுது. விற்பனை செய்து வர்ற பணத்தை விட. அதனால இன்னைக்கு பூரா அழுவி கொட்டிக்கிட்டு இருக்குது. இந்த சூழல்ல நாங்கள் கடந்த 10ஆம் தேதி சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள்ல போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநில அரசாங்கம் மா விவசாயிகளுக்கு 4 ரூபாய் கிலோவுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து தனியார் கொள்முதல குறைந்தபட்சம் 8 ரூபாய் சேர்த்து மொத்தம் 12 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் வெறும் 4 ரூபாய்க்கு கொள்முதல் நடப்பது சரியானதில்லை. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மா விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக மாநில அரசாங்கம் ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்சம் 4 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கணும். அதே போல கடுமையாக விளைவிச்சால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மா உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் உடனடியாக மாநில அரசாங்கம் இழப்பீடு வழங்கணும்னு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல இன்னைக்கு நெல் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு ஜூன் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பணிகள் துவங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நெல் உற்பத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மாநில அரசாங்கம் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி, சிறு விவசாயி 5 ஏக்கர் வச்சிருக்காருன்னா 5 ஏக்கர் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயியா இருந்தாலும் சரி, 10 ஏக்கர் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயியா இருந்தாலும் சரி, இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தை 1 ஏக்கர் கொண்டிருந்தா அந்த தொகுப்பு திட்டத்தினுடைய பலன்கள் வழங்கப்படுகிறது ஏற்கத்தக்கதில்லை. எனவே மாநில அரசாங்கம் குறைந்தபட்சம் 2.5 ஏக்கர் ஒரு விவசாயிக்கு அந்த தொகுப்பு திட்டத்தினுடைய சலுகைகளை வழங்கணும்னு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம்.